வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். வெந்தயம் இயற்கையாகவே நம்மளுடைய உடலை குளிர்விக்கக்கூடியது. ஏன்னா வெந்தயம் பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக பல்வேறு மருத்துவமைகளை நமக்கு கொடுக்குது. வெந்தயத்தில் விட்டமின் சி, புரதம், நார்சத்து, நியாசின், பொட்டாசியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் மற்றும் இரும்பு சத்துக்கள் அடங்கியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் டயோச்சினின் என்னும் சேர்மமும் வெந்தயத்தில் இருக்குது. இதனால தான் வெந்தயத்தால் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது. ஸோ அந்த நன்மைகள் என்னென்ன, அது காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை இங்கே தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பெருங்குடல் புற்றுநோயிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சாப்பிடும்போது குடலில் சேரக்கூடிய கொழுப்புகள் மற்றும் தேவையற்ற ஸ்டார்ச் உள்ளிட்ட பொருட்களால் பெருங்குடலில் புற்றுநோய் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குது. வெந்தயத்தை தினசரி உட்கொள்ளும் போது தேவையில்லாத கொழுப்புகள்லாம் நமக்கு அகற்றப்பட்டு பெருங்குடல் எப்போதுமே சீராக இயங்குவதற்கு வெந்தயம் ஹெல்ப் பண்ணும். இதனால நமக்கு அந்த பெருங்குடலில் பார்த்தோம்னா அந்த கழிவுகள் அதிகமாக சேருவதால் ஏற்படக்கூடிய அந்த பெருங்குடல் புற்றுநோய் நமக்கு ஏற்படாமல் தடுக்கவும் செய்யலாம், அதே போல் குணமும் படுத்திக் கொள்ளலாம். ஸோ அதை நம்ம கியூர் பண்ணிக்கிறதுக்கு வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. ஆரோக்கியமான இதயத்தை பெறுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். இதய நோய் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க வெந்தயத்தை தவிர்க்கவே கூடாது. வெந்தய விதையோ வெந்தய கீரையோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கணும். வெந்தயம் என்ன பண்ணும் அப்படின்னா பிபியை நமக்கு கண்ட்ரோல் பண்ணிடும். அதாவது ரத்தத்தை நமக்கு சீராக வைக்கக்கூடிய இயல்பு கொண்டு இருக்கக்கூடியது தான் வெந்தயம். ஸோ இதனால் பார்த்தோம்னா நரம்புகளில் இறுக்கங்கள் உங்களுக்கு தென்படாது, ரத்த நாளங்களில் கொழுப்புகளும் படியாது. ஒருவேளை நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் இருந்து அவங்களுக்கு கொழுப்புகள் ஏதாவது இருக்குன்னா வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும். அந்த கொழுப்புகள் முன்னாடியே சேராமல் தடுக்கப்படும். ஆல்ரெடி உங்களுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளும் கரைத்து உங்களுக்கு வெளியேற்றப்படுவதால் ரத்த நாளங்கள் வழியாகவும் நரம்புகள் வழியாகவும் ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சுறுசுறுப்பாக செல்ல ஆரம்பிக்கும். ஸோ தடைபாடு இல்லாமல் ரத்த ஓட்டம் இதயத்திற்கு கிடைக்கும் பொழுது, சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கும் பொழுது இதய துடிப்பும் சீராக இருக்கும். இதனால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற எந்த பிரச்சனையுமே அவங்களுக்கு ஏற்படாமல் ஆரோக்கியமான இதயம் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எலும்புகள் பலம் பெறுவதற்கு தொடர்ந்து நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். உடல்ல எலும்புகளினுடைய உறுதித்தன்மை நச்சு பொருட்களால் பாதிக்கப்படக்கூடும். உதாரணமாக அலுமினியம் எலும்பை நமக்கு வெகுவாக பாதிக்கும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நச்சு நீக்கக்கூடிய தன்மை நமக்கு அலுமினியம் போன்ற எலும்பை பாதிக்கக்கூடிய பொருட்களை சிதைத்து வெளியேற்றி உடலுக்கு வலு சேர்க்கும். அது எலும்புகளையும் வலுப்படுத்தும். இதனால பெண்களுக்கு விரைவில் ஏற்படக்கூடிய அந்த எலும்பு தேய்மான பிரச்சனை, அதே போல 40 வயசுக்கு அப்புறம் அனைவருக்கும் ஏற்படக்கூடிய அந்த ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற இந்த மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடால் பாதிக்கப்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளை உங்களுக்கு கியூர் பண்ணிட்டு வெந்தயம் ஊட்டச்சத்துக்களை கொடுத்து எலும்புகளை உங்களுக்கு வலுப்பெற வைக்கும். பசியின்மை பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பசிக்கவே பசிக்காது, எப்போதுமே நன்றாக சாப்பிட்ட உணர்வு இருக்கும். ஆனால் இதுக்கு காரணம் தெரியாமல் சில பேர் சாப்பிட்றது தவிர்த்துருவாங்க. உண்மையிலே நீங்கள் சாப்பிட்ட உணவு முழுவதுமே செரிக்காமல் அது செரிக்கிறதுக்கு தாமதம் ஆகிறதால தான் பசியின்மை ஏற்படும். வெந்தயம் உணவை உடைத்து செரிக்க வைக்கக்கூடிய இயல்பு கொண்டிருக்கிறதால வயிற்றில் உணவு தங்குவது கிடையாது. இதனால பசி நேரத்துக்கு உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். பசியின்மையால் அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் தான் மிகச்சிறந்த மருந்தாகவே இருக்கும். ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். உடலில் தேங்கிய கழிவுகள் நீங்கி போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். அதாவது நம்மளுடைய உடலை நச்சு நீக்கம், டீடாக்ஸ் செய்யறதுக்கு வெந்தயம் ஹெல்ப் பண்ணும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஃபைபர் உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கக்கூடியது. இது சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில் ஏதாவது மோசமான பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை சிதைத்து வெளியேற்றுவதால உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கிறதுல வெந்தயம் முக்கிய பங்கு வகித்து அந்த ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சினது போக மீதம் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் உடலை விட்டு நீங்கி நச்சு நீக்கம் செய்வதற்கு வெந்தயம் நமக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். சருமம் பளபளப்பாக இருப்பதற்கும் தூய்மை பெறுவதற்கும் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து பளபளப்பான சருமத்திற்கு உதவிகரமாக இருக்கு. வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவி சிறிது நேரம் கழித்து நம்ம கழுவணும் அப்படின்னா வறட்சித்தன்மை நீங்கி முகம் நமக்கு பொலிவு பெறும். மேலும் இரவில் தூங்குவதற்கு முன்பு வெந்தய பொடியை முகத்தில் தடவிட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு தூய்மையான துணியில துடைச்சோம் அப்படின்னா முகம் நமக்கு பளிச்சுன்னு இருக்கும். ஸோ சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் நமக்கு கிடைக்கும். கண் கருவளையம் மற்றும் கரும் புள்ளிகள் நீங்கி போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் முகத்தில் தோன்றக்கூடிய கரும் புள்ளிகளையும் கண்ணில் ஏற்படக்கூடிய பிளாக் சர்க்கிள்ஸ், அந்த கண் கருவளையத்தையுமே நமக்கு நீக்கிடும். ஸோ பிளாக் பிம்பிள்ஸ், பிளாக் சர்க்கிள்ஸ் நீங்கிறதுக்கு வெந்தயத்தை பயன்படுத்தணும். வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவிட்டுட்டு அது உலர்ந்ததுக்கு அப்புறம் கழுவும் போது அது நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள், பாக்டீரியா, அழுக்குகள் இது எல்லாத்தையுமே வெளியேற்றிடும். இதனால தான் நமக்கு எந்த விதமான சரும தொற்றுகளும் ஏற்படாமல் இயல்பாகவே நம்மளுடைய சருமம் ஆரோக்கியமாக இருக்கும்.
அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உதடு வெடிப்பு மறைந்து போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பெண்களுக்கு உடல் வெப்பநிலை காரணமாக உதடுகள் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். அவங்கெல்லாம் தினசரி குளிர்ந்த நீரில் வெந்தயத்தை ஊற வைத்து அதை காலை வெறும் வயிற்றிலும் இரவு தூங்குவதற்கு முன்னாடியும் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலே 2-3 நாட்களில் படிப்படியாக உதடு வெடிப்பு அவங்களுக்கு மறைந்துவிடும். ஸோ உதடு வெடிப்பு அந்த உடல் உஷ்ணத்தால் ஏற்படக்கூடியது. வெந்தயம் அந்த உடல் உஷ்ணத்தை தணித்து உடலுக்கு இயற்கையாகவே குளிர்ச்சி அளிக்கிறதால உதடு வெடிப்பெல்லாம் உங்களுக்கு மறைஞ்சு போயிடும். முகப்பரு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ எப்படி நீங்கள் வந்து அந்த உங்களுக்கு அந்த குறிப்பாக தோல் நோய்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வெந்தயத்தை வந்து ஊற வச்சுக்கணும். ஸோ வெந்தயத்தை வந்து நீங்கள் நீரில் ஊற வச்சு அதை வந்து அரைத்து முகப்பரு இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் தினசரி தடவி வந்தீங்க அப்படின்னா அது தடவிட்டு ஒரு 30 நிமிடங்கள் அரை மணி நேரம் அதை நீங்கள் ட்ரை பண்ண வைக்கணும். உலர வைத்ததுக்கு அப்புறம் நீங்கள் கழுவினீங்க அப்படின்னா முகப்பொருட்கள் வந்து உங்களுக்கு நீங்கிடும். ஸோ இன்னொரு காரணம் இருக்குது முகப்பொரு வருவதற்கு. குடல்களில் கழிவுகள் இருந்தாலுமே அது ஃபேஸில் வந்து முகப்பொருவாக ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ரெஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கிறது வந்து குடல்களில் இருக்கக்கூடிய கழிவுகள் நீக்கிறதுக்குமே வெந்தயம் ஹெல்ப் பண்ணுறதால முகப்பொரு பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. ஸ்கின் டிசீஸ் இந்த தோல் நோய்கள் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த தோல் நோய்களிலிருந்து விடுபடுவதற்குமே வெந்தயத்தை அரைத்து பயன்படுத்தலாம். சொறி சிரங்கு உள்ளிட்ட தோல் நோய்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த நிவாரணியாக இருக்குது. வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து அதை தினசரி தோல் பாதிப்பு இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் தடவி வந்தீங்க அப்படின்னா தோல் நோய்கள் முற்றிலுமாக நீங்குவதோட தோலில் ஏற்படக்கூடிய அரிப்புகளும் தடிப்புகளும் கூட உங்களுக்கு வந்து மறைஞ்சிடும். ஸோ எந்த விதமான ஸ்கின் டிசீஸுமே உங்களுக்கு ஏற்படாது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த பேன் மற்றும் பொடுகு தொல்லை தீர்வதற்கு வெந்தயத்தை பயன்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கு. தேங்காய் எண்ணெயில் வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு நீங்கள் நீண்ட நேரம் வந்து ஊற வைக்கணும். இதை குளிக்கும் போது தலையில் நல்லா தேய்ச்சி அலசினீங்க அப்படின்னா பேன் பொடுகு தொல்லை நீங்கும். இதில் வேணும்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக பசும் பாலையும் வெந்தயத்தோடு சேர்த்து பயன்படுத்தலாம். இதன் மூலமாக உங்களுக்கு அந்த பேன் பொடுகு தொல்லை இருக்கவே இருக்காது. சீதபேதியிலிருந்து நிவாரணம் பெறுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். உடல் வெப்பம் காரணமாக சீதபேதி ஏற்பட்டு அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த மருந்தாக இருக்கு. உடல் சூட்டை வெந்தயம் வந்து தணிக்கிறதால மிகச்சிறந்த சீதபேதி நிவாரணியாக இதனால தான் அது விளங்குது. வெந்தயத்தை அப்படியும் அல்லது வறுத்து நீர் சேர்த்து இல்லைன்னா தேன் கலந்து நல்லா பிசைஞ்சு சாப்பிடலாம். வெந்தயத்தை வறுத்து வெல்லம் சேர்த்து ரெண்டையும் நல்லா இடித்து சாப்பிட்டாலுமே சீதபேதி வந்து குணமாகும். அல்லது வெந்தயத்தை வந்து மோரில் ஊற வைத்து குடிக்கலாம். மோரில் ஊற வைத்த வெந்தயம் வந்து வாயு உள்ளிட்ட வயிற்று பிரச்சனைகளுமே நமக்கு வந்து சரி பண்ணிடும். இதனால் சீதபேதி பிரச்சனை நம்ம முற்றிலுமாக விடுபட்டு விடுவோம். அந்த உடல் வெப்பம் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த சீதபேதி பிரச்சனையிலிருந்து நம்ம முழுவதுமாக விடுபடணும்னா வெந்தயம் தான் அதுக்கான ஒரு சிறந்த பங்களிப்பை நமக்கு வந்து செய்யும். அதே போல் நமக்கு வாசனை திரவியங்களுடைய தயாரிப்பில் வெந்தயத்தினுடைய பங்கு முக்கியமானதாக இருக்குது. வெந்தய எண்ணெயிலிருந்து வாசனை திரவியங்கள் தயாரிக்கப்படுது. ஸோ இது வந்து அதிக மணத்தையும் கிருமிகளை அழிக்கக்கூடிய இயல்பும் கொண்டிருக்கிறதால அதனால தான் அதனுடைய எண்ணெயை வந்து மூலக்கூறுகளை பிரித்து வாசனையை வந்து திரவியங்கள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். ஸோ மற்ற வாசனை திரவியங்கள் எல்லாமே வாசனை மட்டும்தான் நமக்கு கொடுக்கும், அந்த ஃப்ரெக்ரன்ஸ் மட்டும் தான் கொடுக்கும். ஆனால் வெந்தயத்தால் செய்யப்படக்கூடிய வாசனை திரவியம் கிருமிகளையும் அளிக்கும், நமக்கு அந்த வாசனையுமே வந்து கொடுக்கும். தலைமுடி வளர்ச்சி பெறுவதற்கு வெந்தயத்தினுடைய பங்கு இன்றியமையாதது. அதுக்கு காரணம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் பசை தான். ஸோ அதில் வந்து வெந்தயத்தில் வந்து எண்ணெய் பசை இருக்கிறதால முடி வளர்ச்சிக்கு உதவுவதால் தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெய் தயாரிப்பில் வெந்தயம் வந்து பயன்படுத்துகிறாங்க. அது முடி உதுதலையும் தடுக்குது அப்படின்றதே நம்புகிறாங்க. உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டுமே நீங்கள் அந்த வெந்தயத்தை கலந்து இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெயை நீங்கள் வந்து பயன்படுத்தி பார்க்கலாம். ஸோ அது வந்து தலைமுடியினுடைய வளர்ச்சிக்கு ஓகேனா மீண்டும் பயன்படுத்த, இல்லைன்னா நீங்கள் பயன்படுத்த வேணாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய உணவுகளில் வெந்தயத்தை சேர்த்துக்கொள்ளும் போது உள்ளிருந்தே தலைமுடி வந்து வேர்க்கால்கள் வரைக்குமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். பித்தநரை இளநரை ஏற்படுவது, பேன் பொடுகுத்தொலை ஏற்படுவது, முடி கொட்டுவது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை வெந்தயம் உங்களுக்கு கொடுக்கும். தொடர்ந்து வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஊட்டச்சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்து உடல் சூட்டை வந்து உங்களுக்கு குறைத்து ஆரோக்கியமான முறையில் இருக்கிறதுக்கு வெந்தயம் வழிவகை செய்யும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.